ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்ம டேஸ்டியான ஒரு டிஷ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சன்னாங்குன்னி எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் சன்னாங்குன்னி வச்சுக்கோங்க. சன்னாங்குன்னி அப்புறம் பூண்டு வந்து தோலை வச்சு நச்சு வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணாமல் நச்சு வச்சுக்கோங்க. இது வந்து சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுட்ரு, உப்பு, வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கு அடுத்து பேனில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே சன்னாங்குன்னி வந்து டைரெக்டாக எடுக்கவுமே நீங்கள் கழுவிட்டு போடாதீங்க. ஏன்னா அதில் அந்த மணல் டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற விட்டுருங்க. ஸோ தட் அந்த எல்லா மணல் கல்லாம் இருந்தாலும் கீழே வந்து அது அப்படியே இதாகிடும், சன்னாங்குன்னி மேலே இருக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணும்போது கூட அடியில் விட்டு எடுத்துடாதீங்க, நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சன்னாங்குன்னி நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதனால் அப்போவே க்ளீன் பண்ணிவிட்டு அப்போவே போடாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ தட் கொஞ்சம் ப்ரையராக ஒரு 10 to 20 minutes பிஃபோராக தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ ஆனியன் நல்லா வெந்ததுக்கு அடுத்து நீங்கள் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூண்டு தான் முக்கியமான இதில் ஃப்ளேவர் கொடுக்குறதே. ஸோ பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து இதில் சன்னாங்குன்னி சேர்ப்போம். ஸோ சன்னாங்குன்னி, பூண்டு, ஆனியன் இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நிறையா பசங்க ஹாஸ்டல்லலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அவங்களுக்கு சாம்பாரோடலாம் சாப்பிட்றதுக்கு, நம்ம கூட வீட்டில் ஒயிட் ரைஸு, சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது ஏதாவது நான்வெஜ் வேணும்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம சாப்பிடலாம். இப்போ இந்த ஸ்பைசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சன்னாங்குன்னி ரெடி. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நிறையா போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சு உங்களுக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். Thanks for watching.